எனக்கு எதையெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடைக்கணும். என்ன செலவு, என்ன செலவு? குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழகுங்க. எத்தனை தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை 100 விஷயம் கேட்டால் 75 விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுகிறார்களோ அந்த குழந்தை தான் எதிர்ப்பு சக்தி கொண்ட குழந்தையாக வளருமே தவிர கொடுத்து கொடுத்து பழகக்கூடிய குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் செத்து போகின்றன. சயின்ஸ் கிளப்க்கு பேச போயிருந்தேன். நான் பேசி வெளியில் வந்தவுடன் ஒரு பெரியவர் மலையாளம் பேசுறார். ஆனால் தமிழை மிக மலையாள வாசனையோடு பேசக்கூடிய அந்த மனிதர் ஒரு 65-70 வயது இருக்கும். என் கையை வந்து பிடித்துக் கொண்டு கண்களிலே தண்ணீர் விட்டுக் கொண்டு சொன்னார், அம்மா உங்க பேச்சை கேட்க வந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல பேச்சு கேட்க முடியலம்மா, போயிட்டமான்னு சொல்லிட்டு இப்படி போன் எடுத்து காட்டினாங்க. அதுல ஒரு 21-22 வயசு பையன் படுத்து கிடக்கிறான். கழுத்துல வந்து ஒரு பட்டையா ஒரு வரி இருக்கு. என்ன யான்னு கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாமா. இந்த போட்டோ தான் என் பேரன். என்ன தெரியுமா, நான் நோன் சொன்னதே இல்லம்மா என் பேரனுக்கு. நான் நோன் சொல்லாததுனால, என் மகன் நோன் சொல்லாததுனால, என் மருமகன் நோன் சொல்லாததுனால யாரோ ஒருத்தர் நோ சொல்லிட்டான்றதுனால செத்துட்டாமான. நம் குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? வெறுப்பில்லாமல் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்ற. ஏங்க எங்க அம்மா எனக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுக்க மாட்டேன்னுச்சுங்க. படிக்கும் போது 9ஆம் கிளாஸ்ல தான் செகண்ட் ஹேண்ட் வாட்ச், 7ஆம் கிளாஸ்ல தான் பிரஷ். ராத்திரிலாம் படுத்து தூங்கி இருக்கேங்க நான் தலையாணியில. எப்போ வீடியோன்னு எனக்கு நைட்டு கூட பிரஷ் தேய்க்கலான்ற அறிவு இல்லை. கொடுக்க மாட்டாங்க எதுவுமே. எவ்வளவு முறை கேட்டால் கிடைக்கும். இதோ உங்கள் மனம் கவர்ந்த பேச்சாளராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பதவி, பணம், செல்வாக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. என் தாய் எனக்கு நோ சொல்லித்தான் வளர்த்தாள். நோ சொல்லி வளர்த்து பாருங்கள். எங்கே தவறு செய்கிறோம் நாம்? பேராசை. பேராசையால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வேறு எதையோ திசையை நோக்கி செலுத்திக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அதனால் நான் சொல்லுகிறேன், பெறுவதற்கும் இழப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒன்றும் பெருமதியானது தவிர இல்லை, ஒன்றே ஒன்று, அன்பும் இந்த வினாடியும் தவிர. அன்பாகவும் விழிப்புணர்வாகவும் வாழக்கூடிய ஒரு தகுதி படைத்த மனிதர்களாக நாம் இந்த தலைமுறையையும் உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பல இடங்களில் நாம் தோற்கிறோம். நாம் பல இடங்களில் தோற்கிறோம். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானையில வந்து கீழே நெருப்பு இருக்குதான். ஒரு தவளை அந்த பானையில விழுந்துருச்சான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல அந்த பானைக்கு வந்து அந்த சூடு நல்லா இருந்ததான். நேரமாக நேரமாக தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த தவளை. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இன்னைக்கு. அந்த தவளையை கொன்றது எது? சொல்லுங்க. நிறைய வச்சிருக்கோம் நம்ம. ஏன் தெரியுமா? இது அடுத்தவன் பிரச்சனை தானே. அடுத்தவன் பிரச்சனைனா நம்ம தான் ஜட்ஜ் ஆயிடுவோம். சுய பிரச்சனைனா தான் வக்கீல் ஆகும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆர்கியூமெண்ட். அடுத்தவன் பிரச்சனை தான் தீர்ப்பு தான். இப்ப நாம தான் தவளை. சொல்லுங்க, நம்மள எது கொன்றது? அந்த ஒரு ஆய்வாளர் சொன்னாங்க இந்த விஷயத்த. அந்த மிருகம் இருக்கு இல்லையா, அது கோல்ட் பிளட் அனிமல். அதனுடைய ரத்தம் வந்து குளிர்ச்சியான ரத்தம். அது தண்ணீர்ல இருக்கும். தண்ணீர் வத்திருச்சுன்னா தரையில இருக்கும். ஏன்னா வற்ற தன்னுடைய உடம்புல இருந்து தனக்குத்தானே அந்த சக்தியை வெளிப்படுத்தி அதுக்கு வாழ தெரியும். தரையிலும் வாழும், தண்ணீரும் வாழும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய ரத்தத்தினுடைய அந்த வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளுகின்ற பிராணி தவளை. ஆனால் ஏன் அது செத்தது? ஏன் தெரியுமா? அந்த ஆய்வாளன் சொல்லுகிறான், அது ஒன்றும் PhD வெங்காய பச்சடி எல்லாம் படிக்கல. அதுக்கு கீழே நெருப்பு இருக்கிறதுலாம் தெரியாது. சூரியன் வந்து இப்படி சட்டுன்னெல்லாம் கொதிக்காது. ஒரு அளவு இருக்கு. ஆனா இந்த நெருப்பு சீக்கிரமா கொதிக்குது பாருங்க. அதுக்கு தெரியாததுனால என்ன ஒரு அறிவு பாருங்க. நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இதோ அவர்கள் சொன்னார் இல்லையா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது நான் வேறு, ஒரு புத்தகத்தை வாசித்த பிறகு நான் வேறு. செய்திகள் அப்படித்தான், சொல்ல அப்படித்தான். ஒன்று புரிந்ததற்கு பிறகு நாம் வேறு, ஒன்று புரிவதற்கு முன்னால் நாம் வேறு. அந்த தவளை என்ன செஞ்சுட்டான்? நம்ம எல்லாரும் தவளைங்க தான். பல விஷயங்கள், இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, பணம், உறவு, சிக்கல்கள், எக்ஸாமினேஷன். +2 பிள்ளைங்க இருக்குங்களா? 10th பரப்பு எல்லாத்துக்குமான சிக்கலுக்கான தீர்வு இதை புரிஞ்சிருச்சுன்னா வந்துடும் நமக்கு. தவளை என்ன செய்தான்? அந்த சூடு ஏறும்பொழுது, சூடு தானே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சக்தியை வெளிப்படுத்துதான். சூடு இன்னும் அதிகமாகும், இன்னும் சக்தியை வெளிப்படுத்துது, சமாளிக்குது.
சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வரும்பொழுது, கொதிநிலை வரும்பொழுது, அடடா நாம சமாளிக்க முடியாது, நாம எகர தெரியாது. அதான் மேட்டர். இதோ எகரலாம் அப்படின்னு சொல்லி எகரும் பொழுது எகர்வதற்கான சக்தி இல்லாமல் செத்து போகிறது தமிழை. பிரஷர் பாயிண்ட் எது என்று தெரிந்து கொண்டு அந்த வினாடியில் யார் ஒருவர் தப்பி பிழைக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர சமாளித்து விடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தோற்கிறார்கள். அந்த வினாடியில் நின்று யோசிப்பது, விழிப்புணர்வோடு இருப்பது பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக நான் இதை கருதுகிறேன். எல்லாருக்கும் தாங்க சிக்கல் இருக்கு. நான் எப்பொழுதும் பாரதியினுடைய ஒரு பாட்டை சொல்லி தொடங்குவேன். எவ்வளவு பிரிச்சு சொன்னா கூட ஓப்பனிங்ன்றதுனால ரசிக்கிறாங்களே தவிர விஷயங்களை யோசிக்கிறாங்க இல்லை மக்கள். அதனால அந்த பாட்டை அப்புறமா சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்றேன் பாருங்க, என்ன சூப்பர் பாட்டு பாருங்க. நம்மில் பல பேர் அப்படி இருக்கிறோம், சில பேர் அப்படி இல்லை. இல்லாதவர்கள் சாதனையாளர்கள் பாருங்க. மிக நுட்பமா யோசிச்சா அந்த பாட்டினுடைய வரி பாருங்க. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி தேவையே இல்லாத விஷயத்தை பேசு. ரொம்ப முக்கியமா இப்போ ஆனா அதான் பேசும். மனம் வாடி துன்பம் மிக யார் தெரியுமா வன்முறையில் ஈடுவார்கள்? யாருடைய மனம் முதலில் துன்பப்பட்டு வாடுகிறதோ அவர்களால் தான் வன்முறை நிகழும். அதனால்தான் நான் வெறுப்பை வேறறுக்க சொல்கிறேன். மனதிலே வெறுப்பு இருந்தால் அடுத்தவர்களுக்கான துன்பம் இதோ காத்திருக்கிறது. பிராணிகளிலேயே ஆபத்தான பிராணி மனிதன். அவன் மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க. மிக ஆழமான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனக்கு மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் அப்படி இல்லை அப்படிங்கிறான் பாரதி. மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பை வேறறுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதிலே நாம் காயப்படாமல் இருப்பது. நம்மில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? ஒருத்தர் ரொம்ப பிரச்சனையா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க வீட்டுல அவங்க மனைவி மரணப்படுக்கையில் இருக்கா. நான் ரொம்ப ஆடி போன விஷயம் யார், இந்த உறவுகளே ரொம்ப அற்புதமான உறவு கணவன் மனைவி என்கின்ற பல பேருக்கு அது சரியா வாய்க்கிறது. படுத்துட்டு இருக்கா மனைவி, 75 வயசு, 50 வயது தாம்பத்தியம். படுக்கையில் கிடக்கின்ற மனைவி கணவனை இழைத்தார். ஐயா இங்க வாங்க, நிறைய பிரச்சனையில இருக்கிறீங்களா, இங்க வாங்க. நான் எனக்கு எப்படியோ இருக்குது, நான் நிறைய நாள் இருக்க மாட்டேன், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாரும் வியக்கிற மாதிரி 50 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவும் மறைச்சதில்லை உன்னை தவிர. கல்யாணம் ஆகி நான் வரும்பொழுது என் பாட்டி எனக்கு ஒரு பெட்டி கொடுத்ததா. இந்த பரன் மேல ஒரு பெட்டி இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த பெட்டியை பத்தி நீ கேட்க கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டேயே சொன்னேன். ஆமா சொன்னேன். நீங்க அதை கேட்டீங்கன்னா அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். ஆனா நீங்க அது என்ன நீ இது வரைக்கும் கேட்கல, அதுக்கு நன்றி. அதை நீங்க திறந்து பார்க்கல, அதுக்கு நன்றி. உனக்கு எப்படி தெரியும் நான் அதை திறந்து பார்க்கல? நான் எப்பவுமே அதுல ஒரு விஷயம் வச்சிருப்பேன். நீங்க திறந்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க அதை திறந்ததில்லை. உண்மையில் நான் அதை திறந்ததில்லை. அதை எடுங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லாம போக விருப்பம் இல்லை, எடுங்க. அவர் எடுத்து கொடுத்தார். என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயங்க எடுத்து கொடுத்தாரா. திறந்து பார்த்தா ஒரு பேக்கெட்டு, 2 குட்டி பொம்மை. என்னடா இது பொம்மை? இல்ல நான் கல்யாணம் ஆகி வர அன்னைக்கு என் பாட்டி சொன்னா, பாப்பா உன் புருஷன் உன் கூட எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாலும் அவனோடு விவாதம் செய்யாதே. டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் ஹஸ்பண்ட். அப்படி விவாதம் செய்யலன்னா எனக்கு கோபம் வருமே பாட்டி. என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறதா? கோபம் வரும். நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கற்றுக் கொடுக்குறேன், கோபம் வரும்போது குட்டி பொம்மை தான், டக்குன்னு செஞ்சிடலாம், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தா
அதான் அந்த பொம்மை. எடுத்து பார்த்து கண்ணீர் விட்டு கதறாங்க. அவன் 2 பொம்மையா? 50 ஆண்டுகள் வாழ்க்கை 2 பொம்மையா? அப்படின்னு உடனே இவர் கைத்தட்டுற மாதிரியே அவரும் கைத்தட்டு. அவங்க சொன்னா, இந்த பேக்கெட் எடுங்க, அந்த பேக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் பணம், நிறைய பொம்மை செஞ்சேன், வித்து காசாக்கிட்டேன். கோவத்துக்கு உனக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க, இதை வச்சு பழிச்சு கணி செத்துட்டான். பல நேரங்களில் யாரோ ஒருவர் மன்னிக்கத்தான் நாம் உயிரோடு உலவிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மனதிலே நினைத்துக் கொண்டால் வாழ்க்கை சுகமாகும்.